இப்ப பேசுங்க எல்லாரும். இவனா கொன்னு பொத்துக்காம என் ஆத்திரம் தீரவே தீராது. அப்படியே இருந்தாலும் அதை சொல்ல நீ யாருடா? சொல்லுடா. பெத்தவளும் கூட பிறந்தவனும் பேசாம தானே நிக்கிறாங்க. நீ ஏன் இந்த துள்ளு துள்ளுற? நீ யார் அவளுக்கு? நீ யாருங்கிற? அதுவும் என் பேரம்மானது தப்புன்னு சொல்ல நீ யாரு? அவன் நடந்துக்கிட்டதே அவனோட முறை பண்ணிக்கிட்ட. இது எங்க குடும்ப விஷயம், நாங்களே பேசி தீர்த்துப்போம். அதை கேட்கறதுக்கு நீ யாரு? அப்படி சொல்லு பாட்டி. ஏன் பாட்டிய கொக்கா கொண்டாடா. வந்ததும் என்னமோ பெரிய ஹீரோ மாதிரி பில்டப் எல்லாம் கொடுத்த. இப்ப பாத்தியா? இப்ப எங்க பாட்டு கேள்விக்கு பதில் சொல்லி பார்ப்போம். பேசு விக்கி. ஏன் விக்கி பேசாமையே நிக்கிற? நான் அவளோட அண்ணன் சொல்லு. அண்ணனா? ஏண்டி இங்க இருக்கவங்களுக்கா கண்ணு தெரியாதா என்ன? ராகினியோட அண்ணன் யாருன்னு தெரியாது? இல்ல எங்களுக்கு தெரியாம நீ இவனை எவனுக்கு பெத்த? இது என் பிள்ளைகிட்ட நீ நடந்துகிட்ட லட்சணத்துக்கு பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்லவனாட்டையார் நடிச்சிட்டு இருக்க. அதுக்கு தான் இது. ஏய், மாமியார் ஆச்சேன்னு பார்க்குற, இல்லை நடக்கிறதே வேற. என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ? வயசில் மூத்தவளாக இருந்துட்டு என்ன பேசணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு எதுவுமே தெரியாதா உனக்கு? இந்த ஜென்ம 2 குட்டிச்சுவர போகிறக்கே நீ தான் காரணம். நீ மட்டும்தான் காரணம். என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செய்ய தூண்டி விட்டு அவங்க செய்யறது. அதுக்கு செல்லமும் நீ கொடுக்கறது தான். இப்போ நீ சொல்லி கொடுத்து தானே உன் பேரன் என் பொண்ணுக்கிட்ட இப்படிலாம் நடந்திருக்கிறா. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. இல்லை தெரியாம தான் கேட்குறேன். என் கல்யாணத்துக்கு முன்னே இருந்து இப்போ வரைக்கும் இவங்க குடும்பத்துக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்கு. அப்படியே ஒன்றும் தெரியாத பப்பா மாதிரி நான் கல்யாணம் ஆகி வந்தோன்னையே என்னோட நகை அத்தனையோ கழட்டி வாங்கினியா? அதை அப்படியே கொண்டு போய் இவங்க அம்மா கையில் தானே கொடுத்த. இவங்க அப்ப அத்தனையும் விற்று தின்னானா இல்லையா? உண்டா சொல்லு. ஏன் அப்பா ரத்தத்தை வேர்வையாக்கி எனக்கு சம்பாதிச்சு போட்ட நகையெல்லாம் உன்னால தாண்டி. உன்னால தானே குடிகாரங்க கைக்கு போச்சு. அதோட விட்டையா நீ? இவங்க அம்மாவுக்கு கல்யாண செலவு, இதுக்கு 2 பெத்த செலவு, வளகாப்பு, இப்போ வரைக்கும் சோத்துக்கு பேனா பென்சிலுக்குன்னு எல்லாத்துக்கும் என் புருஷன் காசு தானே போகுது. சரி தின்னு நாசமாக போய் தொலைகிறாங்கன்னு ஆசையாக அங்கேயும் இங்கேயும் வேலைக்கு போய் கடனை உடனே வாங்கி ஒரு வீட்டை கட்டினேன். அப்போவும் நீ பொறாம பிடிச்சிட்டு சும்மா விட்டையா? உன் பையன் பேரில் வாங்கின இடத்துல உனக்கும் மகளுக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லி பாதி இடத்த அவளுக்கு எழுதி கொடுத்து மணல் செங்கல்னு கட்டடம் கட்டுறக்கு வாங்குற அத்தனை சாமானத்தையும் லோடு இங்கே இறக்கிறதுக்கு கொண்டு வந்தால் அங்கே அனுப்பி வைக்கிறது, இங்கே இறக்கியிருந்தா இங்கிருந்து அங்கே மாற்ற சொல்கிறது. அது மட்டுமா, நாங்கள் நல்லபடியாக வீடு கட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக வேலைக்கு வர ஆட்களையெல்லாம் அதை இதையும் சொல்லி வேலைக்கு வர விடாமல் பண்ணி என் பிள்ளைக ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஒவ்வொரு நாளும் கல் மண் சுமந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீடு கட்டிச்சுக்க. இவ்வளோ வாங்கி தின்னும் உனக்கும் மகளுக்கும் பொறாமல் தீராதே. அவ்வளோ சீக்கிரம் தீந்துருமா உங்கள் தருத்திரம்லாம்? இவெல்லாம் ஒரு மூஞ்சி. இவளுக்கெல்லாம் நகை போடணும் நின்று சீருக்கு 30 பவுனு எங்களுக்கு எத்தனை கடன் இருந்தது அத்தனையும் வச்சுக்கிட்டு இவளுக்கு போட்டே ஆகணும் நின்ன நீ. இத்தனைக்கும் காது குத்துக்கு 5 பவுனு போட்டே ஆகணும் நின்று போட்டுச்சா இல்லையா? இதோ இங்கே இருக்கான் பாரு இவன் ஒரு தெரு பொறுக்கி, இவன் ஒரு ஆகாவளி. இவனுக்கும் காது குத்தப்பவே 3 பவுனு போட்டே ஆகணும் நின்று போட்டுச்சுல. சீருக்கு அதே மாதிரி தான். இவெல்லாம் ஒரு ஆள், இவனுக்கு மறுபடி 3 பவுனு. எத்தனை இன்னும் சொல்கிறது? அத்தனையும் வாங்கி தின்னு தருத்தனை தீர மாட்டேதில்ல உங்களுக்கு. உன்னைய வீட்டுக்குள்ளே அண்டை விடாமல் ஒரு வாரம் இங்கேயும் ஒரு வாரம் அங்கேயும் வச்சிருக்கவே இத்தனை பாடு. இப்போது நடு வீட்டில் வச்சு எதையோ கொளிப்பாட்டினாலும் புத்தி வராதாமாவே. அந்த கதையாலாம் இருக்கு. இதுக்கெல்லாம் உன்னை சொல்லணும்டா ரமேஷே, முதல்ல உன்னை சொல்லணும். ஏய் நீ இருத்துடி. நான் என்ன கேட்டேன், நீ என்னடி பேசிட்டு இருக்க? ராகினிக்கு இவன் அண்ணனா? நீ இவனை யாருக்கு பெத்தேன்னு கேட்டேன். என்னதான் நானே கேட்டுட்டு அப்படியே விட்டுருக்கணும். தேவையில்லாம விக்கி கிட்ட ஷேர் பண்ணிக்க போய் இப்போ விக்கி அவமானப்படுறதும் இல்லாம ரமேஷோட அம்மாவும் சேர்ந்து அவமானப்படுறாங்க. அழாத ராகினி. எப்படி மம்மி? என்னோட தானே. அப்படியெல்லாம் இல்லடா. இந்த அழகு ஒன்றும் ஆக போறதில்ல. அவங்களே பேசிக்கிறேன்னு சொன்னாங்க தான் நம்ம வெளியவே வெயிட் பண்றோம். பொறு.
அப்பா என்ன இப்படி எல்லாம் இந்த கிழவி பேசுமா? இல்ல அந்த தெருப்புடிக்கு தான் இப்படி நான் பண்ணுவானா? சரி சரி, அப்பா வந்துருவாரு, விடு. சரி, நீ அவ்வளவு காதல் சொல்றதை விட்டுட்டு நீ ஏன் அழுதுட்டு நிக்கிற? இத்தனைக்கு காரணம் நான் தானே மம்மி. நாங்க மட்டும் இங்க வராம இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுல்ல. இல்ல நீங்க எதுவும் சொல்லி காரணம் இல்ல. எங்க பாட்டி தான் எல்லாத்துக்கும் காரணம். ஏய், வயசுக்கு தகுந்த மாதிரி ஒழுங்கா பேசு, இல்ல மரியாதை கெட்டுரும். சோத்துக்கு வக்கில்லாம கிடந்த நீ அங்க போனா போதேன்னு இங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சா ஏமாவே தப்பு தப்பா பேசுறியா நீ? என்னடா ரெண்டு பேரும் ரொம்ப தத்து விடுறீங்க? நான் கேட்டது இவளே வாய மூடிட்டு நிக்கிறா. உங்க ரெண்டு பேருக்கு என்ன வந்துச்சு? அடிச்சி வாய் மூடு. நீ எல்லாம் ஒரு ஆள் கேடு கெட்டது. உனக்கெல்லாம் பதில் வேற தேவையோ? பெத்த பிள்ளைகளுக்கே ஒரு கைக்கு வெண்ணையும் ஒரு கைக்கு தண்ணியும் வைக்கிறவ. ஆனை மூஞ்சியும் பாரு. நீ கேட்ட கேட்டுக்க உனக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும். உன்னை பொறுத்த வரைக்கும் உன் பொண்ணு நல்லா இருந்தா போதும், அவ்வளோதானே. பையன் எக்கேடு கேட்டு போனா உனக்கு என்ன? ஏய் என்ன பெத்தாதான் பிள்ளைன்னு எங்கேயாவது எழுதி வச்சிருக்கா? இல்லைல்ல. அதுவும் உனக்கெல்லாம் இல்லை யாருக்கும் பதில் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. என்ன யார் நீங்கள்லாம் வேலிடேட் பண்ணி ஜட்ஜ் பண்ணுறதுக்கு? நான் யாருன்னு எனக்கும் தெரியும், என் புருஷனுக்கும் தெரியும். ஓ, அப்போ உன் புருஷனுக்கு தெரியும். அதனாலதான் நீ அப்பப்ப காணாம போயிடுற அங்கேயும் இங்கேயும். எப்போ எங்க எவன் கூட போறேன்னு தான் தெரியல எனக்கு. ஏராகினி, இப்ப வரைக்கும் உங்க அம்மா கடையில வச்சு நடத்துறது உங்க பாட்டிக்கு தெரியாதா? தெரியாது மம்மி. தெரிஞ்சா அப்புறம் அதையும் பிடிங்குவாங்கன்ட்டு அப்பா யார்கிட்டயும் எதையும் சொல்ல வேண்டாம்னு சொன்னாரு. மம்மி அப்பப்ப போய் பார்த்துட்டு மட்டும் வருவாங்க. முடிஞ்ச வரைக்கும் போன்லயே எல்லாமே பண்ணிப்பாங்க மம்மி. ஓ, அப்போ உங்க பாட்டி அதைத்தான் சொல்றாங்க போல இருக்கு. பாட்டி இல்லைன்னா மேக்ஸிமம் ஆஃப் த டைம் அங்கேயே இருப்பாங்க. அது இருக்குங்காட்டி தான் அப்படி இருக்கிறது இல்லையா? அதனாலதான் அப்பப்போ போயிட்டு வராங்க. ஆனா அதுக்கு போய் எப்படி பேசுது பாருங்க மம்மி. வயசானதுல அப்படித்தாம்மா, விடு. இங்க பாரு கிழவி, ஓவரா வாய் பேசிட்டு இருந்தீன்னு வச்சுக்கியே மண்டைய பொழந்துருவேன். யார் எங்க போனா என்ன பண்ணா உனக்கு என்ன? உனக்கு என்ன தேவை? உனக்கு டைமுக்கு வர்றது வந்துட்டு தானே இருக்கு. அப்புறம் என்ன உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு இங்க உட்காந்துட்டு பெரிய டேஸ் மாதிரி அதிகாரம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க. போய் உன் மக வீட்டுல உட்காந்து அதிகாரம் பண்ணு. டேய், அங்க எப்பறா நான் போய் உட்கார்ந்து அதிகாரம் பண்ண முடியும்? அதனே என் வீடாங்கறேன். ஏன் உன் மக வீடு தானே. கட்டி கொடுத்தாச்சല്ലോ. ஓ, உங்க மகளை கட்டி கொடுத்தாச்சு அப்படிங்கறதே உங்களுக்கு இப்பதான் தெரியுது. அங்க எப்படி நீ அதிகாரம் பண்ண முடியாதோ இங்கேயும் அதிகாரம் பண்ண முடியாது. நீயும் இந்த வீட்டுக்கு மருமகளா தான் வந்த, புரியுதா? எப்பவுமே என் அம்மா தான் இந்த வீட்டுக்கு மகாராணி. டேய், வாய மூடு. இது என் வீடு, என் பையன் வீடுன்னு வாய திறந்த அட்டிக்கிற அட்டில மண்டகபாலம் கண்டு வந்துரும் சக்கரத்தை. நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோ. நீ ஊவீடுன்னு சொல்றியே, அந்த வீட்டை உன் மகக்காரி வீட்டுக்கு லோன் வாங்கி கட்ட முடியாம போயிட்டால, அப்போ அந்த வீட்டை தான் வித்து நீ அந்த லோனை அடைச்ச, ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் இது என் அப்பா வாங்கின இடத்துல நான் கட்டின வீடு, என் அம்மாக்காக நான் கட்டின வீடு. இதுல எங்க 4 பேர்த்தோட உழைப்பு தான் இருக்கு. அப்ப இது எங்களுக்கு தான் சொந்தம். இங்க யார் இருக்கணும், யார் இருக்கக்கூடாது, யார் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் நாங்க 4 பேரும் பாத்துக்கிறோம். நீ ஒன்னும் கிழிக்க வேண்டாம். இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. கிளவி வேண்டான்னு சொல்லு, கிளவி வேண்டான்னு சொல்லு. மாமா இங்க என்ன பாரு மாமா. வேண்டாம் மாமா, பாவம் அண்ணன் பாவம் மாமா. அடைச்சி கையெறி மாறல, தள்ளி என் சைடு. மாமா என்ன உனக்கு எத்தனை தடவை சொல்லுவாங்க சும்மா மாமா லோமான் இருந்த? ஏன் கிழவிக்கு பொதுவாக உனக்கு நாள் வேணுமா? போட்டுட்டா மண்டிலனாலே. கிழவி சொல்லு. யார் என்ன சொன்னாலும் நான் கேட்கறதா இல்லை. நான் எடுத்த முடிவில் தெளிவாக இருக்கேன். நீங்கள் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போங்க, நான் பின்னாடியே வரேன். யாருக்காவது அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுல ரொம்ப வருத்தமாக இருந்துச்சுன்னா அவங்களும் கூட சேர்ந்து போகலாம். எனக்கெல்லாம் யாரை நினச்சி எந்த வருத்தமும் இல்லை. மாமா மாமா. மம்மி, இந்த ஜென்மத்தை முதல்ல அந்த சைடு போக சொல்லிடு. இல்லை சுபி, உனக்கு இதுக்கு எந்த வித சம்மந்தம் இல்லை. பேசாமல் போய் உட்காரு. ஏன் அண்ணே, ஏன் அண்ணே? ஏன் மூஞ்சிரு பாதிக்கப்பட்டது ஏன் தங்கச்சி, ஏன் குட்டிமா. மனசாலி உடம்பாலே அவ எத்தனை கஷ்டப்பட்டுப்பா. இவனால அவ ஏதாவது பண்ண போய் உயிருக்கு ஏதாவது சேதாரம் ஆயிருந்தா திருப்பி கொடுத்துருவீங்களா நீங்க பிள்ளைய? அதான் ஒண்ணும் ஆகலல. ஓ, அப்ப ராகினி அவளுக்கு எதுவும் பண்ணிக்கலேன்னு உனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கா? இருக்கும். ஏன் இருக்காது? 2வது புள்ள பெத்துக்க வக்கிலாதவ, 2வது புள்ள பெத்துக்க வக்கிலாதவன்ட்டு
எத்தனை பேச்சு அப்பப்பா. அதுலயும் உன்னை பார்த்தா தோப்பாகாதான் அப்படின்னு டைலாக் வேற. இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்ததும் போதும் குழந்தைன்னு எவ்வளோ மன உளைச்சலை கொடுத்துருப்பீங்க நீங்க எனக்கு. ஆ அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு பெத்தெடுத்த பிள்ளைய எதுவும் பண்ணிக்கலேன்னு கவலை. ஆ அப்படியெல்லாம் பேசினாதானே மம்மி நீ சுபியை தத்தெடுத்துப்ப, அதுக்கு தான். இல்லாம கூட இருந்துக்கலாம். அடுத்தவங்களோட தத்தை எடுத்து அவங்களோட கர்மாவை நம்ம வாங்கிக்கவும் கூடாது. தங்கம் தங்கம்னு என்ன தாங்கினாலும் எனத்தை பார்த்து கிழிச்சேன் அப்படின்னு தான் கேட்பாங்க. கோயில் கோயிலாக போய் வேண்டி அழுது வரம் வாங்கினது நமக்கு தானே தெரியும். இவளுக்கு என்ன செத்தா சாகட்டும்ட்டுப்பா. நான் ஏண்டி அப்படி நினைக்க போறேன்? அப்புறம் எப்படி அவளை இவனுக்கு கட்டி வைக்கிறது? ரமேஷ், யார் ஒத்துக்கிட்டாலும் சரி, நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். பாப்பா இன்னும் சின்ன பொண்ணு தான். அவ எப்போ அவளோட வாழ்க்கையை பற்றி முடிவெடுக்கிறாளோ அதை அப்போ பார்ப்போம். நீயே கிளவி சும்மா அதை பற்றியே பேசிகிட்டே இருக்க. நாங்கள் சொன்னோமா இவனுக்கு கட்டி வைக்கிறோன்னு. அப்போ ராகினி அண்ணனுக்கு கட்டி வைக்க மாட்டீங்களா? ஏய், நீ தேவையில்லாமல் பெரியவங்க பேசுகிற இடத்துல பேசிகிட்டு இருந்தீன்னு வச்சுக்கியே, குழி தோண்டி புதைச்சிட்டு போயிடுவேன். பேசாமல் ரூம்குள்ளே போயிரு. என்னடா ரொம்ப தான் குதிச்சிட்டே இருக்க நீ? என்ன? அவ என்னமோ பேசக்கூடாத பேசின மாதிரியும் இவன் என்னமோ செய்யக்கூடாத செஞ்சுட்ட மாதிரியும். ஓ, எந்த வீட்ல இதெல்லாம் நடக்காம இருக்கு? சீ, நல்ல குடும்பத்தில் இதெல்லாம் நடக்காது. எல்லா வீட்லயும் நடக்கத்தான் செய்யும். என்ன எல்லாம் மூடி மறைச்சுக்குவாங்க, அவ்வளவுதான். உங்க அப்பா மேல இல்லாதே நீ ரொம்ப துடிக்காத. என்ன அவனை எல்லாம் ஒன்னும் கைது பண்ண சொல்ல வேண்டாம். நீ போய் கேஸ் தராத சொல்லிட்டேன். அதெல்லாம் முடியாது. பேசாம இருடா. அப்புறம் பொட்ட பிள்ளைகள் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. நம்ம வீட்டு மான மரியாதை தான் போகும். அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கலாம். இல்லை, நான் மட்டும் இங்கே மான மரியாதை உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி. உங்கள் குடிகார மாப்பிள்ளையும் உங்கள் மகளும் கல்யாணம் ஆன நாள்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு நாள் கூட வேலைக்கு போகாமல் இவ்வளோ தூரம் இதுக்கு ரெண்டையும் பெற்று வளர்த்திருக்குதுல்ல, அதுல எல்லாம் உங்கள் மான மரியாதை போல. ஆ உங்கள் சாமர்த்தியம் அதில் தெரியுதாக்கும். அடுத்தவங்க உழைப்பா உறிஞ்சி திங்கிறதுல அப்படி ஒரு வியாக்கியானம். ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியல. பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணிட்டு அடுத்தவங்க மண்டாட்டியா அடிக்கவும் தூக்கி போட்டு மிதிக்கவும் ரவுடிசமெல்லாம் பண்ணிட்டு இப்போ ஒன்றும் தெரியாத எல்கேஜி பாப்பா மாதிரி உங்கள் பின்னாடி நின்றுக்கிட்டா உங்கள் பேரன் உடனே நீங்கள் வக்காலத்து வாங்க வந்துட்டீங்க. இல்லை அத்தை, நான் ராகினி யார்கிட்டையும் சொல்ல மாட்டான் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி ரமேஷ் ஊர்லேருந்து வந்ததுலேருந்தும் என்கிட்ட எதுவும் அதை பற்றிலாம் கேட்கலையா, அதனால தான். ரொம்ப தைரியமாக தெனாவிட்ட திமிரா இருந்துட்டேன். ஆ நடிப்புக்கு ஆஸ்கார் அவார்டே தரணுமா? போதும் நடிச்சது, எழுந்துரு. கூப்பிட்டு போங்க அண்ணே. ஐயோ அத்தை, வேண்டான்னு சொல்லுங்க அத்தை, வேண்டான்னு சொல்லுங்க. உங்க அப்பா தானே அவரு, என்ன கைது பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க. இந்த ஒரு ட்ரிப்பு மன்னிச்சு விட்டுருங்க. அடுத்த டைம்ல இருந்து நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன். அப்புறம் இதை விட மோசமா பண்ணுவியா? கூட்டிட்டு போங்க டாடி. இவன்கிட்ட எல்லாம் என்ன பேச்சுவார்த்தை வேண்டி கிடக்கு. ராகினி கொடுத்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு அனுப்புறேன். ராகினி மாமா பாவம் இல்ல, இவங்க கிட்ட என்ன விட சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுப்புல. யாருடா? யாருக்கு மாமா? நீ பாவமா? சீ, உன் மூஞ்சில எல்லாம் முழிக்கவே கூடாதுந்தானடா. எல்லாரையும் விட்டுட்டு போய் எங்கடி இருந்த? அது உனக்கு தேவையில்லாதது. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. என்ன குடும்பத்துல ஒண்ணு உருப்படியா இருக்கா? எல்லாம் கிளவி, அத நான் சொல்லணும். கொஞ்சம் அமைதியா இரு ராகினி. ஏன் பெரியவங்க பள்ளியில எல்லாம் வந்துட்டு? இல்ல மம்மி, இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷியா? சீ, இது நடந்துக்கிற விதமும் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குற விதமும் ஒன்றும் சரியில்லை. இது மட்டும் சரியா இருந்திருந்தா என் அத்தையும் ஒழுங்கா இருந்திருப்பா. அது பெத்து போட்டிருக்குதுங்களே 2, அதுகளும் ஒழுங்கா இருந்திருக்குங்க. இந்த ஒரு ஜென்மம் சரியில்லாம தான் எங்களை பிடிச்சி ஆட்டுதீங்க. ரொம்ப பேசாதடி, ரொம்ப பேசாத. என்ன எல்லாம் நீ யார் சாவி கொடுத்து ஆடுறீன்னு எனக்கு தெரியும். அவனை விட சொல்லலாம்ல? இவங்க அண்ணங்கிட்டீங்களா? நீ எடுத்து சொல்ல மாட்டியா? என்னன்னாலும் அவனை நீ தானே கட்டிக்க போற. அதனால தானே அவன் நான் சொன்னேன் அப்படின்னு இவனை எல்லாம் கட்டிக்கிறதுக்கு பாலிங்கணத்துல விழுந்து சாகலாம். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இப்ப நீ பேசுறதுக்கெல்லாம் நீ வருத்தப்பட போறியாலேன்னு பாரு. கிழிச்ச நீ என்ன பிளான்ல இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். அத்தைய வச்சு எங்க குடும்பத்தையே ஒரு வழி பண்ணிட்ட. நீ என்ன வச்சு நீங்க ஆடணும்னு நினைக்கிற ஆட்டத்துக்கெல்லாம் நாங்க 4 பேர் 4 முக்குக்கு தெருவா பிச்சை தான் எடுக்க போனோம். இவனை கட்டிக்கிட்டு மாமாவே, இவனை எந்த நாட்டுக்கு ராஜா இவரு? அவன் வைத்த கழுவருக்கே அவனால சம்பாதிச்சு திங்க முடியல. அடுத்தவங்க ஆண்டி பொழைச்சிட்டு இருக்கிறான். இவனை கட்டிட்டா ரொம்ப ஜோரா இருந்துரும். போ. யாராக நீ? நான் உன்னை நல்லா பார்த்துக்க மாட்டேனா? ஓ சூப்பரா பாப்பியே.
அந்த லட்சணம் தான் எனக்கும் தெரியும், இப்ப எல்லாத்துக்கும் தெரியும். வாயை மூடிட்டு ஒழுங்கா போயிரு. இப்ப இவங்க எல்லாம் இருக்காங்க அப்படிங்கறக்காக தான் ரெண்டு அண்ணனும் வாயை மூடிட்டு நிக்கிறாங்க. இல்ல இருக்கிற கோவத்துல தாத்தாக்கு பக்கத்துல உன்னோட சமாதியும் ஆயிருக்கும். சி போடி, உனக்காகலாம். உனக்காகவே உன்னால எதுவும் பண்ண முடியல, இல்ல நீ வந்து எனக்காக பண்றியா? உன் வேலையை பார்த்துட்டு போடா. கிழவி, மாமா வந்தவாவது என்னை வந்து வெளியே இழுக்க சொன்னேன். நடக்குன்னு கனவுல காணு. அப்படிப்பட்டு நீ வெளியே வந்துட்ட, நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லன்னு வெட்டி போட்டுட்டு போயிருவேன்டா உன்னை. அட ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? அவனும் கூட பிறந்து வளர்ந்தவன் தானடா, என்னடா நாளைக்கு? ஐயோ, நீ பாடின புராணத்தையே தயவு செஞ்சு பாடாத. நானும் அவளை கட்ட மாட்டேன், ராகினியும் அவனை கட்ட மாட்டா, போதுமா? அப்புறம் இப்ப இங்க நிக்கிறீங்களே, இதோட அப்படியே 3 பேர் வெளியே போயிருங்க. தயவு செஞ்சு எங்க வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுத்துறாதீங்க. இங்க யாரும் உங்களை காணோம்னு அழுகல, உங்களுக்கு யாரும் இங்க இல்ல. அதனால தயவு செஞ்சு இனிமே இங்க வராதீங்க, எங்களை நினைக்க கூட செய்யாதீங்க. கோடி புண்ணியம், கையெடுத்து கும்புற போயிரு தயவு செஞ்சு. போலாமா? அவங்கிட்ட என்ன பாக்கிட்டு இருக்கீங்க? பிடிச்சி இழுத்துட்டு போங்கப்பா. அனுபவிப்பீங்கடி, நல்லா அனுபவிப்பீங்க. எனக்கு, என் மகளுக்கு, என் பேர பிள்ளைகளுக்குன்னு நீங்க பண்ற எல்லாத்துக்கும் அனுபவிப்பீங்க. ஏமா, வாழ வேண்டிய பிள்ளைகளை வச்சுட்டு என்ன பேசுறீங்க? வீட்டுக்கு மூத்தவங்க இப்படி எல்லாம் சொல்லலாமா? பின்ன அவங்க மட்டும் இப்படி எல்லாம் நடந்துக்கலாமா? உங்க பேர பிள்ளை பண்ணது தப்பு. உங்ககிட்ட எல்லாம் என்னத்தான் எனக்கு பேச்சுவார்த்தை? நீ அவங்களுக்கு தானே வக்காலத்து வாங்குவ. நல்லடி சுபி. ராகினி, நாளைக்கு கோர்ட்டு கேஸ் அலைஞ்சு வீட்டோட மான மரியாதை எல்லாத்தையும் போக்கடிச்சிருங்க என்ன? அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்ல. யாரு என்ன பேசுனா எனக்கு என்ன வந்துச்சு? நான் யாருன்னு எனக்கு தெரியும். ஆமாமா, நீ இதெல்லாம் பேச மாட்டியா என்ன? உங்க அம்மாவே எந்த வார்த்தை வாரா? கூட சப்போர்ட்டுக்கு வேற உங்க அண்ணன் இவங்க எல்லாம் இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பேசுவ நீ. அண்ணே, காசு இருந்தா கொடுத்தனுப்பு. கிழவிக்கு ரொம்ப வயிறு எரியுது போல இருக்கு. போகும்போது பெட்ரோல் 1 லிட்டர் வாங்கி ஊத்திக்கிட்டு போட்டோம். தேவைதாண்டி, எனக்கு தேவைதான். ஆமாம் ரமேஷ், ராகினி சொல்கிறது சரிதான். ஆட்டோ இல்லைனா கார் டாக்ஸி பிடிச்சி காசு கொஞ்சம் கொடுத்து அனுப்பு, போட்டும். என் பையன் இருந்தா எனக்கு இந்த நிலைமையெல்லாம் வந்திருக்குமா என்ன? அதானே, நீங்கள் அழுது சீன் போகிறதுக்கெல்லாம் அப்படியே உருகி போயிருப்பாருல்ல. இவ்வளவுகிட்ட எல்லாம் பேச முடியாது அத்தா. ராகினி, உன் அன்னிக்கிட்ட கார் சாவி வாங்கி கொடு, நான் இவங்களை கொண்டு போய் விட்டுட்டு வரேன். கார் நான் தரேன், வாடா. அப்ப சரி மம்மி, எல்லாத்தையும் உள்ள கூட்டிட்டு போய் கவனிச்சுக்கோ. மாமா என்னையும் தானே? உன்னைத்தானே, வர இரு. மொட்டை கணத்துல போட்டு மூடிடுறேன் உன்னை. ஆமாத்தான். அவன் கொண்டு போய் விடுறேன்னு சொல்றதே பெரிய விஷயம். எவ ஒருத்தி. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. பாட்டி ரொம்ப பேசிட்டாங்க தானே, சாரி. அதெல்லாம் இருக்கட்டும். 2 பேத்துக்கும் அவன் அடிச்சு காயம் அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே? எனக்கு பெருசா எதுவும் இல்ல. அன்னிதான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்களே. எதுக்கும் போய் அவங்க கிட்ட பேசி பாரு ராகினி, சரியா? என் அடிக்கிறக்கே அவனுக்கு உரிமை இல்ல, இதுல அவங்கள வேற. நீ இதை முதல்ல யார்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு எப்பனாலும் பிரச்சனை ஆகத்தான் போகுது. இதா நீ எங்க வீட்டில் இருக்கிறது பிடிக்காம எல்லாம் நான் பண்ணல. உனக்கு எங்க இஷ்டமோ அங்க இரு, அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அவனோட பிஹேவியர் தப்பு. தேங்க்ஸ் அண்ணா. நீங்க என்ன வித்யாக்கா பாக்குற மாதிரி பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் மட்டும் இல்ல, ரேவதி, ரேகான்னு எல்லாருமே உன்னை அவங்க தங்கச்சியா தானே பாக்குறாங்க. இது உனக்கு என்ன? நீ தாண்டா ஏதேதோ நினைச்சுக்கிற, மனசை போட்டு குழப்பிக்கிற. நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா, ஆனாதான் நீங்க இங்க வரலையா, என்னென்னவோ அனுப்பியிருக்க. உனக்கா நாங்க அங்க என்ன பேசி முடிவு பண்ணிருக்கோனே தெரியல. நீ ஏன் ஏதாவது நினைச்சு நீயே முடிவு பண்ணிக்கிற? என்னைக்கு இவன் முழுசா அங்க என் வீட்லயே இருந்தா? மேக்சிமம் ரேகா வீட்டுல, எப்பவாவது இவங்க வீட்டுல இருப்பா. இதெல்லாம் ஒரு விஷயமா? இங்க பாரு ராகினி, இங்க யாரும் இது என் வீடு, உன் வீடு, என் புள்ள, உன் பிள்ளைன்னு பிரிச்செல்லாம் பார்க்கல. நீ ஏன் எதோ நினைச்சிட்டு வருத்தப்படாத, சரியா? நீ எப்ப வேணா எங்க வேணா போலாம் வரலாம். யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டோம். ஆனா ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துரு, காணும் தேட வச்சிடாத. அதே மாதிரி உனக்கு எப்ப என்ன வேணாலும் யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம், அதுலயும் எந்த வித தப்பும் இல்லை. என்ன நீ உங்க பாட்டி மாதிரி மாறாம இருந்தீங்கன்னா சரிதான். அப்படிலாம் மாற மாட்டேனே. உங்க எல்லாருடைய வளர்ப்பு இல்ல. அப்புறம் சொல்லனே. உனக்கா யாராவது பிடிச்சிருந்து அவங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருந்து நல்ல ஒப்பீனியன் இருந்தா அதுக்கப்புறம் சொல்லு.
மேரேஜ் பற்றி யோசிக்கலாம். அது வரைக்கும் நான் என் படிப்பேனவோ அதனால படிக்கிறேன் அண்ணே. இல்லை, நீ எப்பவுமே எங்களுக்கு குழந்தை தான், சின்ன பொண்ணு தான். எங்களுக்கு கூட அந்த எண்ணம் திடீர்னு வராமல் இருக்கலாம். ஆனால் உனக்கா தோணுச்சுன்னா சொல்லிடு, சரியா? சரி, எதை நினச்சி கவலைப்படாத, வருத்தப்படாத. எக்ஸாம்ஸில் ஃபெயில் ஆனது ஃபெயில் ஆனதாகவே இருக்கட்டும். எங்களுக்கு தெரிஞ்சதோட சரி, வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம். இனி வர எக்ஸாம்ஸை நல்லா எழுதிடு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். படிக்கும்போது எல்லாருக்குமே இருக்கிறது தான் ராகினி. வீட்டில் ஏதாவது பிரச்சனை இல்லை கஷ்டம் அப்படின்னா நம்ம மென்டலி எஃபெக்ட் ஆகும். நீ இதில் ஃபிசிக்கலாகவும் அஃபெக்ட் ஆகிருக்க. அதுவும் நீ எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்ததும் உன்னால் அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு கூட உனக்கு தெரியல. அதெல்லாம் சேர்ந்து தான் உன்னை எக்ஸாம் சரியாக எழுத விடல. சரியா? அதை பற்றி யோசிக்காத. வீட்டிலேருந்து யாராவது வரணும், அதானே? நானும் ரேவதியும் வரோம், சரியா? தேங்க்ஸ் அண்ணா. சரி, இதை பற்றியெல்லாம் எதுவுமே யோசிக்காத. கெட்ட கனவா நினச்சி மறந்துட்டு போய் உன்னோட ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணு. எக்ஸாம்ஸ் முடிஞ்சதும் டூர் எங்காவது வேணால் போகலாம், சரியா? எந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ, ப்ரெஷர் எடுத்துக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம ரிலாக்ஸாகவும் இருக்கணும். அதுக்காகத்தான் நான் பேசுகிறேன் ரமேஷ் கிட்ட. சரி, உள்ளே போ. உங்கள் அம்மா உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? ரேவதி அக்கா, சாரி. நான் எதுனாலும் பரவாயில்ல. நான் யாரோட முகத்தை பார்த்தும் இதை சொல்ற மாதிரி இல்லையா, அதான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சா என்னையும் ஆனியும் தானே தப்பா நினைப்பாங்க. தப்பு பண்ணினது அவன். உங்கள் ரெண்டு பேர்த்தையும் எதுக்கு தப்பாக நினைக்கிறாங்க? இந்த சொசைட்டியோட டிசைனே அப்படித்தானே. அதையெல்லாம் தூக்கி குப்பையில் போடு. அதனால பயந்துட்டு யார்கிட்டயும் சொல்லல. சரி சரி, இனிமே எதுக்கும் பயப்பட வேண்டாம். எதுனாலும் உடனே சொல்லிடுங்க. ரேவதி அக்கா, நீங்க எதுவும் நான் எதுவும் தப்பா எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கும் இது உங்க வீட்டு பிரச்சனை. நான் யாரு? சரி, நல்லா ரிலாக்ஸ் ஆகு. போ, உள்ள போ, ரெஸ்ட் எடு.